Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி சம்மர் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தாங்க பார்க்க போறோம். கிருணி பழத்தை வச்சு மில்க் ஷேக்கும் கிருணிப்பழ சர்பத்தும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிருணி பழத்தை எடுத்துர்க்கேன். இத ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டா கட் பண்ணிட்டு இதுக்கு நடுவுல இருக்க இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நல்லா உள்ள இருக்க எல்லா விதையும் அந்த தண்ணியோட சேர்த்து எடுத்துருங்க. விதையை எடுத்ததுக்கு அப்புறமா இதில் இருக்க இந்த பழத்தை மட்டும் நம்ம தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணாலே வந்துடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக கிருணி பழத்தை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் போல் பால், இது நான் சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பால் சில்லுன்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கிருணிப்பழ மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் மீதி இருக்க கிருணிப்பழத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறு விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கிருணி பழத்தை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஐஸ் க்யூப்ஸும் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிருணி பழத்தை வச்சு மில்க் ஷேக்கும் கிருணிப்பழ சர்பத்தும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்கை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.